விலங்கியல். அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் எவை? அவசியமான அமினோ அமிலங்களை நமது உடலில் உற்பத்தி செய்ய முடியாது. இவற்றினை உணவின் மூலமாக நேரடியாக பெறுதல் வேண்டும். அர்ஜினைன், வாலின், ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், லைசின், மீதியோனின், ஃபீனைல் அலனின், திரிபோனின், டிரிப்டோபேன் போன்றவை அவசியமான அமினோ அமிலங்களாகும். BMI உடல் பருமனை உடல் எடை குறிப்பிடலாம். கிலோகிராம் கணக்கிலுள்ள உடல் எடையை மீட்டர் கணக்கிலுள்ள உடல் உயரத்தின் மடங்கினால் வகுத்தால் BMI கிடைக்கும். உதாரணமாக 70 கிலோகிராம் எடையும் 180 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒருவனின் BMI 21.6, அதாவது 70/1.82 ஆகும். பெரியவர்களின் BMI ஆனது 19-25 எனும் அளவில் இயல்பாக அமைந்திருக்கும். 19-25 எனும் அளவில் இயல்பாக அமைந்திருக்கும். இதற்கு மேல் BMI உள்ள ஆண்களும் பெண்களும் குண்டானவர்களாக கருதப்படுவர். நிக்டோலோபியா என்றால் என்ன? வைட்டமின் A பார்வை நிறமிகளை உற்பத்தி செய்ய உதவுகிறது. வைட்டமின் A குறைபாட்டின் முதல் அறிகுறி மாலைக்கண் அல்லது நிக்டோலோபியா ஆகும். தொடர்ச்சியாக அதிக காலம் வைட்டமின் A குறைபாடு ஏற்பட்டால் விழித்திரையினில் உள்ள குச்சி மற்றும் கூம்பு செல்களின் வளர்ச்சி குறைந்து கொண்டே செல்கிறது. இப்பாதிப்பு ஏற்படுவதற்கு முன் வைட்டமின் A ஐ உட்கொண்டு விழித்திரையின் செயல்பாட்டினை பாதுகாக்கலாம். விழித்திரை செயல்பாட்டிற்கு மற்ற வைட்டமின்களான B தொகுதியும் தேவைப்படுகிறது. மார்புச்சளி நோய் என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. மூச்சு குழாயினை நுரையீரல்களுடன் இணைக்கும் மூச்சு கிளை குழல்களின் சுவற்றில் வீக்கம் தோன்றும். இதனால் இருமலும் சளி தோன்றுதலும் ஏற்படும். இந்நோயில் 2 வகைகள் உண்டு. தீவிர மார்புச்சளி நோய் திடீரென தோன்றி சிறிது காலம் பாதிக்கும். முற்றிய மார்புச்சளி நோய் தொடர்ந்து நீடித்து பல ஆண்டுகள் பாதிக்கலாம். இவை 2 வகைகளும் புகை பிடிப்பவர்களிலும் அதிக அளவில் காற்று மாசுபடுதல் உள்ள இடங்களில் வாழ்பவர்களிலும் அதிகமாக காணப்படுகிறது. கார்பஸ் அல்பிகன்ஸ் என்பது யாது? மாதவிடாய் நிலையில் அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்படும். இதுவே மென்சஸ் அல்லது மாதவிடாய் ஆகும். இச்செயல்பாட்டில் கருப்பையின் உட்சுவரில் தோன்றிய அடுக்குகள் அனைத்தும் உறிந்து வெளியேற்றம் பெறும். இதன் முடிவில் கார்பஸ் லியூட்டியமானது ஒரு வடுவாக அமையும். அவ்வமைப்பிற்கு கார்பஸ் அல்பிகன்ஸ் என்று பெயர். த்ரோம்பாலிஸ் என்றால் என்ன? இரத்த குழாய்களிலும் இரத்தம் உறைதலுக்கு த்ரோம்போசிஸ் என்று பெயர். இரத்த குழலின் சுவர் பாதிப்படைந்து இரத்தம் வெளியேறுவதை உறைதல் தடுக்கும். குழாய்களினுள் இரத்தம் உறைந்து த்ரோம்பஸ் தோன்றுவது இயற்கைக்கு மாறான நிலையாகும். சரும நோய் என்பது என்ன? இந்நோயினால் உடல் தோலில் வீக்கம் ஏற்படும். இந்நிலை ஒவ்வாமையினாலோ அல்லது குறிப்பிட்ட காரணமின்றியோ ஏற்படலாம். ஒரு வகை தோல் நோய்க்கு எக்ஸிமா என்று பெயர். செபோரிக் சரும நோய், தொடர்பு சரும நோய், ஒளிச்சரும நோய் எனவும் 3 தோல் நோய்கள் உண்டு. பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் எவ்விதம் மிக ஆபத்தானது என்று விவரி. ஃபால்சிபோம் வகை மலேரியாவில் குடல் இரத்த தந்துகளினுள்
இரத்த உறைதல் ஏற்படக்கூடும். மூளையில் உள்ள தந்துகிகளில் ஒட்டுண்ணி மற்றும் மலேரிய துகள்களினால் அடைப்பு ஏற்பட்டு இறப்பு நேரிடும். மற்றொரு கடும் பாதிப்பாக ஃபால்சிஃபேரம் வகை மலேரியாவில் பிளாக் வாட்டர் ஃபீவர் எனப்படும் கருநீர் காய்ச்சல் கருதப்படுகின்றது. இதில் நோயாளியின் உடலில் ஒட்டுமொத்த சிகப்பணுக்கள் சிதைவடைந்து ஹீமோகுளோபின்கள் சிறுநீர் வழியே வெளியேற்றப்படும். இம்யூனோஜன் என்றால் என்ன? அயல் பொருள்கள் ஆன்டிஜன்கள் எனப்படுகின்றன. இவற்றிற்கு இம்யூனோஜன்கள் என்ற ஒரு பெயரும் உண்டு. எனினும் இவ்விரு வார்த்தைகளும் வெவ்வேறு பொருளுடையன. இம்யூனோஜன் என்பது தடை காப்பு நடவடிக்கையை தூண்டும் மூலக்கூறாகும். மரபணு சிகிச்சை என்றால் என்ன? 2 வகை ஜீன் சிகிச்சைகள் யாவை? மரபு பொறியியல் மூலம் ஜீன்களை பல்லாயிரக்கணக்கில் நகலாக்கம் செய்ய இயலும். எனவே இவ்வழிமுறை மருத்துவ உலகில் ஒரு புதுமையான சிகிச்சை முறையை தோற்றுவித்துள்ளது. இதுவே ஜீன் சிகிச்சை முறையாகும். ஜீன் சிகிச்சை என்பது மனிதனில் தவறான ஜீன்களுக்கு பதிலாக திருத்தப்பட்ட ஜீன்களை நுழைப்பதாகும். 2 வகை ஜீன் சிகிச்சை முறைகளாவன: 1 உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை, 2 கருச்செல் வழி ஜீன் சிகிச்சை முறை. 2 முறைகளையுமே பயன்படுத்தி பாரம்பரிய நோய்களை குணப்படுத்த இயலும். மூலக்கூறு குளோனிங் என்பது யாது? மறுசேர்க்கை DNA ஒரு விருந்தோம்பி செல்லினுள் நுழைக்கப்படுகின்றது. அதனுள் அது தன்னிச்சையாக இரட்டிப்படைந்து பல்கி பெருகுகிறது. எஸ்செரேசியா கோலை பாக்டீரியம் மரபியல் பொறியியலில் தகுந்ததொரு விருந்தோம்பி செல்லாக பயன்படுகின்றது. தகுந்த ஊடகத்தில் பாக்டீரியா என பெருக்கமடைந்து வளர்ச்சியடையும் போது RDNAக்களும் பெருக்கமடைகின்றன. இவ்வாறு பெருக்கமடைந்த RDNAக்களின் பெருக்கம் மூலக்கூற்று குளோனிங் பிரதிகள் கோலை எனப்படும். மேகங்களில் தூவுதல் என்றால் என்ன? மேகத்தில் வேதிப்பொருள்கள் தூவுதல். உலர்பனி அல்லது பொட்டாசியம் அயோடைடு துகள்களை நீர்க்கோத்த மேகங்கள் மீது தூவினால் சில சமயம் மழைப்பொழிவு ஏற்படும். கால்நடைகளுக்கு ஏற்படும் மலச்சிக்கலுக்கான முதலுதவி சிகிச்சை யாது? மலச்சிக்கல் நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு கோதுமை தவிடு உணவு அல்லது அரிசி நொய் கஞ்சி, நீர்ப்பற்றுள்ள கால்நடை தீவனம் போன்ற உணவுகளை அளிக்க வேண்டும். வெல்லம் அல்லது உப்புடன் கூடிய அதிக அளவு குடிநீர் அளித்தல், வெதுவெதுப்பான சோப் நீர் மூலம் மலக்குடலை சுத்தம் செய்தல், எனிமா அளித்தல் மற்றும் வயிற்றுப்புறத்தினை நன்கு தேய்த்து விடல் போன்றவைகளும் மாற்ற சிகிச்சை முறைகளாகும். செயற்கை விந்தூட்டம் என்றால் என்ன? செயற்கை முறை கருத்தரித்தல் முறையாவது ஆண் இன செல்களை பெண் இன பெருக்க உறுப்பினுள் இயற்கை முறைக்கு மாறாக செயற்கை முறையில் எந்திர உதவியால் செலுத்தி கருவுறச் செய்வதாகும். ஆண் விந்து செல் நிறைந்த விந்து திரவம் செயற்கை முறையில் சேகரிக்கப்படுகிறது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட விந்து திரவத்தின் ஒரு பகுதியினை சேகரிக்கப்பட்ட அதே அடர்வுடனோ அல்லது அதனை சற்று நீர்த்தல் செய்தோ பெண் உயிரியின் கருப்பையினுடைய கழுத்து அல்லது நுனிப்பகுதியினுள் சாதனங்கள் மூலம் சுகாதார முறையில் செலுத்தப்படுகிறது. வளர்ப்பு கோழி இனங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பல்வேறு வகையான 100க்கும் மேற்பட்ட கோழி இனங்கள் காணப்படுகின்றன. மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதன் அடிப்படையில் கோழிகள் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவைகளாவன: இறைச்சி இனம், முட்டை இனம், ஈரின வகை, விளையாட்டு வகை மற்றும் அலங்கார வகை ஆகும். கோழிகளின் இனத்தோன்றல் அடிப்படையில் 4 பெரும் அந்நிய நாட்டு வகை இனங்கள் காணப்படுகின்றன. அவைகளாவன: அமெரிக்கன் இனவகை, ஆசிய இனவகை, ஆங்கில இனவகை மற்றும் மத்திய தரைக்கடல் வகை ஆகியனவாகும். ஸ்பிக்மோ மானோமீட்டரின் பயன்களை கூறுக. இரத்த ஓட்ட தன்மையையும் இதயம் செயல்படுவதையும் கண்டறிய ஸ்பிக்மோ மானோமீட்டர் உதவும். ஹைப்பர் டென்ஷன் என்ற
அதிக இரத்த அழுத்த நிலையையும் ஹைப்போடென்ஷன் என்ற குறைவான இரத்த அழுத்த நிலையையும் கண்டறிய ஸ்மிக்மோ மானோமீட்டர் உதவும். கட்லாவின் பண்புகளை கூறுக. கட்லா அகன்ற உடல், பெரிய தலை, மேல் நோக்கிய தனித்து தெளிவாய் தெரியும் உணர் இலைகள் அற்ற உதடுகள், 14 முதல் 16 துடுப்பாறைகள் கொண்ட அகன்ற முதுகு பக்க துடுப்பு ஆகியவை கட்லாவை அடையாளம் காண உதவும் பண்புகளாகும். பெரிய செவில் பிதுக்கத்தை பயன்படுத்தி குளத்தின் பரப்பிலுள்ள விலங்கு மிதவை உயிரிகளை இவை உண்ணுகின்றன. எனினும் சிறிய மீன்கள் 15 to 20 மில்லிமீட்டர் விலங்கு மற்றும் தாவர மிதவை உயிரிகளை உண்ணும். இது அதிகபட்சமாய் 1.8 மீட்டர் 45 கிலோ நீளம் வரை வளரும். இந்திய பெரும் கெண்டைகளில் இது மிக வேகமாய் வளரும் மீன் ஆகும். வளர்க்கப்படும் போது முதல் வருடம் 35 to 45 சென்டிமீட்டரும் கிட்டத்தட்ட 1.5 to 2 கிலோ எடையும் கொண்டிருக்கும். இரண்டாவது வருடம் இனப்பெருக்கம் செய்யும் தகுதி பெறும். ஆகஸ்ட் வீஸ்மேன் கொள்கை என்றால் என்ன? அக்கருத்தின்படி உடல் பகுதிகளில் சோமட்டோபிளாசம் ஏற்படும் மாற்றங்களால் இனப்பெருக்க செல்களில் ஜெம்பிளாசம் மாறுதல்கள் நிகழாது என தெரிவிக்கப்பட்டது. வீஸ்மான் இவ்விதம் முதன்முறையாக சோமட்டோபிளாசம் எனும் உடல் உறுப்பு புரோட்டோபிளாசத்தை ஜெம்பிளாசம் என இனப்பெருக்க செல்களிலிருந்து பிரித்து பார்க்கும் முறையை தோற்றுவித்தார். இத்தகைய எண்ணத்தால் ஜெம்பிளாசம் கோட்பாடு தோன்றியது. இக்கோட்பாடு சோமட்டோபிளாச மாறுதல்களால் ஜெம்பிளாஸ் பாதிப்படையாது என கூறுகிறது. உப்பங்கழிகளில் மீன் வளர்ப்பு என்றால் என்ன? உவர்நீர் என்பது நன்னீரை விட அதிக உப்பையும் அதே சமயத்தில் கடல் நீர் அளவுக்கு உப்பற்ற நன்மையும் கொண்டு காணப்படுவதாகும். நீர் உயிரிகளை greater than 0.5 less than 30% வரையிலான, அதாவது 0.5 to 30% வரையிலான உப்புத்தன்மையுள்ள நீரில் வளர்ப்பதை உவர்நீர் உயிரி வளர்ப்பு எனப்படுகிறது. இந்நீர் நிலைப்பகுதிகளில் பால் மீன், கொடுவா மீன், மடவை மீன் மற்றும் இறால் போன்ற இனங்களை மூங்கில் அல்லது நைலானால் சூழப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்படுகின்றன. உணவு சிப்பிகளின் ஊட்டச்சத்து முக்கியத்துவத்தினை விளக்குக. சிப்பிகள் 52% புரதத்தையும் 14% கிளைக்கோஜனையும் 11% கொழுப்பினையும் கொண்ட சத்தான மாமிச உணவாகும். உலர வைத்து பொடி செய்யப்பட்ட சிப்பி ஒரு சத்தான இறைச்சி உணவாகும். சிப்பி உணவில் அதிக அளவிலான கனிமங்கள், வைட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளன. சிப்பி உணவானது தோல் நோய், இதய நோய்கள், இரத்த அழுத்தம், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூட்டு வலிகள் மற்றும் வாத நோய் போன்றவற்றுக்கு சிறந்ததாகும். சார்கோமியரின் அமைப்பு. சார்கோமியரை நுண்ணோக்கி வழியாக உற்று நோக்கினால் அடர்த்தியான ஏ கற்றை மற்றும் அடர்த்தியற்ற கற்றைகள் ஐ கற்றை மாறி மாறி அமைந்திருப்பதை காணலாம். ஏ கற்றையின் மத்தியில் ஒரு குறைவான அடர்த்தியை உடைய பகுதி காணப்படுகிறது. அதற்கு ஹெச் பகுதி என்று பெயர். ஐ கற்றை ஒரு இஜெட் வடிவ கோட்டினால் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு சார்கோமியரிலும் 2 அடுத்தடுத்த இஜெட் கோடுகளும் இடையே வரிசையாக இஜெட் கோடு, ஐ கற்றை, ஏ கற்றை, 1 கற்றை மற்றும் அடுத்த இஜெட் கோடு போன்ற அமைப்புகள் உள்ளன. எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் உதவி கொண்டு வரி தசைகளை ஆய்வு செய்த போது தொடர்ச்சியாக அமைந்த 2 வகை புரத இழைகள் இத்தசைகளில் அமைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஏ கற்றையில் சுருங்கும் தன்மையுடைய மயோசின் என்னும் புரதத்தினாலான தடித்த இழைகளின் தொகுதிகள் காணப்படுகின்றன. இந்த மயோசின் இழைகளின் விட்ட அளவு 110 ஏ மற்றும் நீளம் 1.5 மைக்ரோன். இரண்டாவது தொகுதி நுண்ணிலைகள் 50 ஏ விட்ட அளவு ஏ கற்றையின் நீள் இலைகளை தழுவி அமைந்துள்ளது. இரண்டாவது தொகுதி இலைகள் ஏ கற்றையின் மீதும் ஓரளவிற்கு ஐ கற்றையின் மீதும் நீண்டிருக்கின்றன. இக்கற்றைகள் அக்டின் என்னும் பொருளினால் ஆனவை. தசை நார்களின் சுருங்கும் செயலில் மயோசின், ஆக்டின்,
ட்ரோபோமையோசின் மற்றும் டிரோபோனின் ஆகிய 4 முக்கிய புரதங்கள் செயல்படுகின்றன. தசை நார்களின் செயல்களுக்கு தேவையான ஆற்றல் ஏடிபி மூலக்கூறுகளிலிருந்து பெறப்படுகிறது. எய்ட்ஸ் நோய் கட்டுப்பாடும் மற்றும் மேலாண்மையும். இரத்தம் மற்றும் இரத்தப் பொருட்களை HIV சோதனைக்குட்படுத்துதல். எய்ட்ஸ் வியாதி எவ்வாறு தொற்றும் என்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி அதற்கான புணர்ச்சி விதிமுறைகளை வகுத்தல். பாதுகாப்பான உடல் உறவுகள் மற்றும் நடத்தைகள் விதிமுறைகள் பற்றி போதித்தல். பல்வேறு பொதுநல இயக்கங்கள், ஆசிரியர்கள், அரசு சாரா நிறுவனங்கள், இணை மருத்துவ வேலையாட்கள் மற்றும் இதர சுகாதார இயக்கங்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் மற்றும் அவற்றில் பங்கு கொள்ளுதல். ஆன்டிவைரஸ் மருந்துகளாலான அகுங்கு என்ற அசிட்டோதமீட்டின், ஜிட்டோபுட்டின் மற்றும் சைக்ளோவிர் போன்றவை எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு எளிதில் கிடைக்குமாறு செய்தல். HIV தொற்றினை மேற்கூறிய பொது நடவடிக்கைகள் மூலமும் சந்தர்ப்ப தொற்றுநோய்கள் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்துவதன் மூலமும் ஆன்டிவைரஸ் மருந்துகள் மூலமும் நோய் எதிர்ப்பாற்றலை தூண்டும் முறைகள் மூலமாகவும் மற்றும் ஆதரவு சிகிச்சைகள் ஆலோசனைகள் மூலமும் மேலாண்மை செய்ய இயலும். புற்றுநோயும் வைரஸ்களும். கேன்சர் அல்லது புற்றுநோய்க்கு வைரஸ்களும் ஒரு காரணியாக கண்டறியப்பட்டுள்ளது. புற்றுநோயை தோற்றுவிக்கும் வைரஸ்கள் ஆங்கோஜீனிக் வைரஸ்கள் என அழைக்கப்படும். அடினோ வைரஸ்கள், பாலியோமா வைரஸ்கள், சிமியன் வைரஸ் 40, எப்ஸ்டின் ஃபார் வைரஸ்கள் ஒரு ஹெர்பிஸ் வகை ஆகிய DNA வைரஸ்கள் ஆன்கோ வைரஸ்களாகும். RNA வைரஸ் வகைகளில் RNA சார்கோமா வைரஸ்கள் ஆன்கோஜீனிக் வகையாகும். உதாரணம் ரோவஸ் சார்கோமா. ரேபிஸ் வைரஸும் ரேபிஸ் நோயும். ரேபிஸ் வைரஸ் ரெப்டோ வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும். அது வீட்டு விலங்குகளின் மற்றும் வனப்பாலூட்டிகளின் ஒட்டுண்ணியாகும். ரேபிஸ் வைரஸ் தொற்றிய விலங்கு மனிதனை கடிப்பதன் மூலம் மனிதனுக்கு அவ்வைரஸின் தொற்று உண்டாகின்றது. நாய், பூனை, வௌவால் போன்ற பாலூட்டிகள் ரேபிஸ் வைரஸுக்குரிய விலங்கு மூலங்கள் ஆகும். மனிதனில் ரேபிஸ் வெறிநாய்க்கடி நோய்க்குரிய அறிகுறிகளாக கடும் தலைவலி, அதிக காய்ச்சல் மற்றும் பதற்ற நிலை மற்றும் மனம் குலைந்த நிலை, தொண்டை மற்றும் மார்பு பகுதிகளில் தசை நடுக்கங்கள் மற்றும் நீர் வெறுப்பு ஹைட்ரோஃபோமியா ஆகியவை தோன்றும். இந்நோயின் அறிகுறி தோற்றக்காலம் சுமார் 3 முதல் 8 வாரங்கள் ஆகும். இக்காலம் மாறுபடவும் கூடும். ரேபிஸ் நோயால் இறப்பு வீதம் 100% ஆகும். ரேபிஸ்க்குரிய புதிய தடுப்பூசி மருந்து 1980 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது மனிதனின் டிப்ளாய்டு செல்கள் ஊடகத்தில் வளர்க்கப்பட்ட செயலூட்டத்தை இழந்த வைரஸ்களால் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி ஆகும். அது மிகவும் பாதுகாப்பான தடுப்பாற்றலை தூண்டும் தடுப்பூசியாகும். அம்மை வைரஸ்கள். எல்லா வைரஸ்களிலும் அளவில் பெரியதான செங்கல் போன்ற வைரஸ்கள் அம்மை வைரஸ்களான பாக்ஸ் வைரஸ்கள் இரட்டை சங்கிலியாலான டிஎன்ஏயும் புரதத்தையும் கொழுப்பையும் கொண்டுள்ளன. இவை குடுகுடுப்பை போன்ற நியூக்ளியாட்டையும் அதை சூழ்ந்து 2 செவ்வடுக்குகளையும் கொண்ட அமைப்பை பெற்றுள்ளன. வேரியோலா வைரஸ் பெரியம்மை வைரஸ் என அழைக்கப்படும். இது நீர்த்துளி முறையின் மூலம் நேரடியாக மனிதனுக்கு தோன்றுகின்றது அல்லது நோய் தொற்றிய மனிதனின் உபயோகப் பொருட்கள் மூலம் பரவுகின்றது. பெரியம்மை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. பெரியம்மை தடுப்பூசி வேரியோலா வைரஸுக்கு நெருக்கமான வேக்சீனியா வைரஸ் மூலம் தயாரிக்கப்படும். இத்தடுப்பூசி மனிதனுக்கு நோய் தடுப்பாற்றலை செல்வழி மற்றும் திரவவழி ஆகிய இரண்டின் மூலமும் தோற்றுவிக்கின்றது. மற்ற ஃபாக்ஸ் அம்மை வைரஸ்களான தட்டம்மை மற்றும் அம்மை கொப்புள வைரஸ்கள் ஆகும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கல்லீரல் அழற்சி. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஒரு மேலுறையுடன் கூடிய இரட்டை சங்கிலி DNA கொண்ட வைரஸ் ஆகும். இது மஞ்சள் காமாலை நோயையும் மற்றும் கல்லீரல் கார்சினோமா புற்றுநோயையும் தோற்றுவிக்கின்றது. இது ஒரு உயிர்கொல்லி நோயாகவும் எய்ட்ஸை விட கொடிய தொற்றாகவும் கருதப்படுகின்றது. HPV தடுப்பூசி ஒரு சுத்திகரித்த HPV ஆன்டிஜன் AG
ஆஸ்திரேலியா ஆன்டிஜன் ஆகும். இது முற்றிலும் நல் நிலையிலுள்ள வைரஸ் HBV AG சுமப்பிகளின் மனிதன் இரத்தத்திலிருந்து சீரம் தயாரிக்கப்படுகின்றது. இம்யூனோகுளோபுலைன் அமைப்பை விவரி. இம்யூனோகுளோபுலைன்கள் என்பவை கிளைக்கோ புரதங்களாகும். ஒவ்வொரு இம்யூனோகுளோபுலின் மூலக்கூறும் நீள வித்தியாசமுடைய 2 இணை பாலிபெப்டைடு சங்கிலிகளால் ஆனது. சிறிய பாலிபெப்டைடு தொடருக்கு லேசான சங்கிலி என்றும் பெரிய பாலிபெப்டைடு தொடருக்கு கனமான சங்கிலி என்றும் பெயர். L சங்கிலிக்கு ஏறத்தாழ 25,000 டால்டன் மூலக்கூறு எடை உள்ளது. H சங்கிலி ஏறக்குறைய 50,000 டால்டன் மூலக்கூறு எடை கொண்டது. ஒவ்வொரு L சங்கிலியும் அதே பக்க சங்கிலியுடன் ஓர் இரட்டை சல்ஃபைடு பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. 2 H சங்கிலிகளும் 1 முதல் 5 வரையிலான இரட்டை சல்ஃபைடு பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. அமைப்பிலும் ஆன்டிஜன் எதிர்ப்பு தன்மையிலும் H சங்கிலிகள் வேற்றுமை தன்மையை கொண்டுள்ளன. இதன் அடிப்படையில் 5 வகையான இம்யூனோகுளோபுலின் வகைகள் உள்ளன. இம்யூனோகுளோபுலின் வகைகள் கிரேக்க மொழி எழுத்துக்களால் பெயரிடப்பட்டுள்ளன. IgG, IgA ஆல்ஃபா, LGM மியூ, LGD டெல்டா மற்றும் IgE எப்சிலான். இம்யூனோகுளோபுலின்களின் அனைத்து வகைகளும் L பாலிபெப்டைடு சங்கிலிகள் ஒரு அமைப்பு கொண்டவை. அவை கப்பா K மற்றும் லாம்டா ஓர் இம்யூனோகுளோபுலின் மூலக்கூற்றில் கப்பா அல்லது லாம்டா சங்கிலி அமைந்திருக்கும். 2 வகைகளும் ஒன்றாக ஒரே மூலக்கூற்றில் அமைந்திருக்காது. ஓசோன் ஒரு இயற்கையான சூரிய தடை. சூரியனிலிருந்து வெளியேறும் மின்காந்த பட்டையில் காணப்படும் புற ஊதா கதிர்கள் பெரும்பாலான உயிரினங்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும். இதற்கு காரணம் இவை DNA-யை சேதப்படுத்துவதுதான். பூமிக்கு மேலே காணப்படும் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அடுக்கில் ஓசோன் அளவு 1% குறைந்தாலும் பூமியை அடையும் புற ஊதா கதிர்களின் அளவு மிகவும் அதிகரித்து விடும். ஓசோனே இல்லை என்றால் பூமியை வந்தடையும் புற ஊதா கதிர்களின் அளவு உயிர்கள் யாவும் அழிந்துவிடும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அனைத்து உயிர்களும் தரைக்கு அடியிலோ அல்லது கடலிலோ பதுங்க வேண்டியது வரும். ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் ஆக்சிஜன் மீது சூரிய ஒளி செயல்பட்டு தொடர்ந்து சிறிதளவு ஓசோன் உற்பத்தியாகி கொண்டே உள்ளது. அதே சமயம் இயற்கை நிகழ்வுகளால் ஓசோன் சிதைக்கப்படுகிறது. பொதுவாக ஓசோன் உருவாக்கப்படும் அளவும் சிதைக்கப்படும் அளவும் சமமாக இருப்பதால் வானவெளியில் ஓசோனின் மொத்த அளவு நிலையாக இருக்கும். ஆனால் தவறுதலாக மனிதனின் தற்கால செயல்பாடுகள் அனைத்து இயற்கை சமன்பாட்டையும் மாற்றிவிட்டன. குளோரோப்ளூரோ கார்பன்கள் மற்றும் ஹைட்ரோகுளோரோப்ளூரோ கார்பன்கள் போன்ற உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் உள்ள ஓசோனை அது உற்பத்தியாகும் வேகத்தை விட அதிக வேகமாக சிதைத்து விடுகின்றன. மூட்டு வலிகளின் பல்வேறு வகைகளை விவரி. தொற்று நோயினால் உண்டாகும் மூட்டு வலி ஸ்டெஃபைலோகாக்கல், ஸ்டெப்டோகோக்காக்கல், கோனாக்காக்கல், ருமேட்டிக் காய்ச்சல், பெரியம்மை, சிஃபிலிஸ், கினிப்புழுக்கள் போன்ற தொற்றுக்களினால் மூட்டு வலி ஏற்படுகிறது. இத்தொற்றுக்கள் மூட்டுகளை சிதைவடைய செய்கின்றன. ருமேட்டிக் மூட்டுவலி இது ஒரு பொதுவான நோய். நம் உடலில் உள்ள எல்லா இணைப்பு திசுக்களையும் பாதிக்கிறது. இந்நோய் குறிப்பாக எலும்பு மற்றும் தசைகளின் உறுப்பு தொகுப்புகளையே அதிகமாக தாக்குகிறது. சைனோவியல் உறையின் வீக்கமே இந்நோயின் முக்கிய அறிகுறியாகும். புரியாத ஒரு புதிர் போன்ற ஆன்டிஜெனுக்கு எதிராக தோன்றும் நோய் தடுப்பாற்றல் ருமேட்டிக் நோய்க்கு காரணமாகும். ஆஸ்டியோஆர்த்ரோசிஸ் இது மூட்டு பகுதியில் வீக்கமின்றி மூட்டுகள் சிதைவதனால் ஏற்படும் மூட்டு வலியாகும். வயதான மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகள் பாதிக்கப்படுவதால் சிறிது சிறிதாக தீவிரமடையும் ஒரு நோய் ஆகும். தேய்ந்து போன எலும்பு மூட்டு குருத்தெலும்புகள் முற்றிலுமாக அரிக்கப்படுகின்றன. இதனால் எலும்புகளின் முனைப்பகுதிகள் ஒன்றையொன்று முட்டி உரசிக்கொள்கின்றன. வளர்சிதை மாற்ற குறைபாடு மூட்டுவலி இது வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படும் குறைபாட்டினால் ஏற்படுகிறது.
பிறப்பிலிருந்தே காணப்படும் பியூரைன் வளர்சிதை மாற்ற குறைபாடினால் இது தோன்றுகிறது. இதற்கு சாதாரணமாக கவுட் என்று பெயர். சோடியம் யுரேட் படிகங்கள் யூரிக் அமிலம் மூட்டுகளின் குருத்தெலும்பு பகுதியிலும் அதை சுற்றியுள்ள திசுக்களிலும் சைனோவியல் உரையின் மீது படிவதால் இந்த மூட்டு வலி தோன்றுகிறது. மூட்டுக்களில் வீக்கம், மூட்டுப்பகுதி சிவந்து போதல் போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும். கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மேலாண்மை. கழிவுநீர் சுத்திகரிப்பின் மிதக்கும் கழிவுகளை நீக்க உறைய வைத்தல், படிய வைத்தல் மற்றும் வடிகட்டல். துர்நாற்றம் மற்றும் வண்ணமேற்றும் பொருட்கள் ஆவியாவதற்கு காற்றேற்றம் செய்தல் மற்றும் நோய் ஏற்படுத்தும் உயிரிகளை கொல்ல குளோரின் ஏற்றம் போன்ற படிநிலைகள் உண்டு. முதல்நிலை சுத்திகரிப்பு சாக்கடை கழிவுகளை சுத்திகரிக்க முதல்நிலை சுத்திகரிப்பு. இதில் இயந்திர வடிகட்டல், சல்லடை பயன்படுத்தல், படியவிடல், அதைத் தொடர்ந்து குளோரின் ஏற்றம் செய்தல் அடங்கும். இம்முறை மூலம் 50 to 65% மிதக்கும் திடப்பொருட்கள் நீக்கப்படுகின்றன. இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு நிலையங்களில் பாக்டீரியாக்களால் கரிம கழிவுகள் நீக்கப்படுகின்றன. இவ்வாறு விடப்படும் கழிவுகள் நீர்நிலைகளில் உள்ள ஆக்சிஜனை குறைத்து விடாதபடி காற்றேற்றம் மூலம் ஆக்சிஜன் ஏற்றப்படுகிறது. இம்முறையில் பெரும்பாலும் பாக்டீரியாக்களால் உண்டாக்கப்படும் கசடுகள் ஒருமிக்கப்பட்டு ஒரு காற்றற்ற செரிப்பான் மூலம் மேலும் கையாளப்படுகின்றன. பாம்பிக்ஸ் மோரியின் வாழ்க்கை சுழற்சி. பாம்பிஸ் மோரியின் வாழ்க்கை சுழற்சி 4 முக்கிய நிலைகளை கொண்டது. அவைகள் முட்டைகள், லார்வா, கூட்டுப்புழு மற்றும் முதிர் உயிரி அல்லது இமாக்கோ ஆகும். நிலை 1 முட்டைகள். அடைகாத்தல் 7 to 10 நாட்கள். பாம்பிக்ஸ் மோரியின் முட்டைகள் மிகச் சிறியவைகளாகவும் கடினமாகவும் இருக்கும். இவை ஊசியின் தலைப்பகுதி அளவிலும் பப்பாளி பழ விதை போன்ற அமைப்புடனும் காணப்படும். இம்முட்டைகளின் ஓடுகள் வளரும் கருவிற்கு ஒரு பாதுகாப்பு உரையாக செயல்படுகின்றன. முட்டைகள் முதலில் இட்டவுடன் வெளிர் மஞ்சள் நிறத்துடனும் பின்னர் சிறிது நாட்களில் அடர் நிறத்திலிருந்து நீலம் கலந்த சாம்பல் நிறமாக மாற்றமடைகிறது. நிலை 2 லார்வா 45 தினங்கள் 5 நிகழ்வுகள் வளர்நிலை. இந்நிலை ஒரு லார்வா வளர்ச்சியடையும் வளரும் பருவநிலையாகும். பாம்பிக்ஸ் மோரியின் வளர்வா பொதுவாக பட்டுப்புழு போன்று என்று அழைக்கப்படுகிறது. லார்வா தனது வளர்ச்சியின் போது 4 முறை உருமாற்றம் அடைகிறது. ஒவ்வொரு உருமாற்றத்திற்கும் இடையே உள்ள காலத்தினை ஒரு இன்ஸ்டர் என அழைப்பதுண்டு. பட்டுப்புழுக்களின் உடலானது கண்டங்கள் கொண்ட அமைப்பினை உடையது. இவை வலிமையான கீழ்த்தாடையையும் பெற்றுள்ளன. லார்வாவானது தனது முழு பருவநிலை முடியும் வரை தொடர்ந்து மல்பெரி இலையினை தின்று கொண்டிருக்கும். லார்வா நிலை சுமார் 45 நாட்களுக்கு நீடிக்கின்றது. இப்பருவ காலத்தின் போது புழுவின் உமிழ்நீர் சுரப்பி நன்கு வளர்ச்சியடைந்து பட்டு இலையினை சுரக்க ஆரம்பிக்கின்றது. நிலை 3 கூட்டு பருவ நிலை 15 நாட்கள். இவ்வாறு சுரக்கப்பட்ட பட்டு இலை பின்னப்பட்டு ஒருவித பட்டு புழு கூடாக மாறுகிறது. இவ்வகை புழுக்கூடுகள் அதனால் வளரும் பூட்டுப்புழுவிற்கு சிறந்ததொரு பாதுகாப்பினை அளிக்கின்றன. புழு கூடானது வெண்மை, வெளிர்மஞ்சள் அல்லது மஞ்சள் நிற சாயங்களை பெற்றுள்ளன. லார்வாவின் இறுதியான உருமாற்றம் புழுக்கூட்டில் நடைபெற்ற பிறகு லார்வா வளர்ந்து பழுப்பு நிறத்துடன் கைட்டின் உரையினால் சூழப்பட்ட ஒரு உருவ அமைப்புடன் காணப்படும். லார்வாவின் இத்தகைய உருவ அமைப்பினைத்தான் கூட்டுப்புழு நிலை என்கிறோம். இந்த கூட்டுப்புழு பருவம் 15 நாட்கள் வரை நீடிக்கிறது. பின்னர் கூட்டுப்புழு உருமாற்றமடைந்து கூட்டின் ஒரு முனையை உடைத்துக்கொண்டு பூச்சியாக வெளிவரும். நிலை 4 பூச்சி பருவம் அல்லது முதிர் உயிரி பருவம் 5 to 7 நாட்கள். இறுதி உருமாற்றமடைந்த பிறகு உருவாகும் முதிர்ந்த பூச்சியினை இமாக்கோ என்று அழைப்பதுண்டு. இத்தகைய முதிர் பூச்சி பருவமே பாம்பிக்ஸ் மோரியின் வாழ்க்கை சுழற்சியினை முற்றுப்பெறச் செய்கிறது. மேலும் இப்பருவத்தின் போது முதிர் ஆண் பூச்சிகள் முதிர் பெண் பூச்சிகளுடன் இணைந்து அவற்றை முட்டையிடச் செய்கின்றன. முதிர்ச்சி அடைந்த அந்தி பூச்சிகள் யாவும் பறக்கும் திறனற்றும் செயலற்ற வாயுறுப்பினையும் பெற்றிருக்கும். இதனால் இந்நிலையில் இவைகள் உணவு உண்ண இயலாது. வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் மீன்களின் பண்புகள் யாவை? வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் மீன்களின் பண்புகள். வளர்ப்பிற்கு பயன்படுத்தும் மீன்களை தேர்ந்தெடுக்கும் வேளையில் கீழ்கண்ட பண்புகளை அவை கொண்டுள்ளனவா என கண்டறிய வேண்டும். வளரும் வேகம். குறைந்த காலத்தில் பெரிய அளவிற்கு வளரும் மீன்கள் உகந்தவை. எடுத்துக்காட்டு கார்ப்புகள். தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப தகவமைப்பு. பண்ணைகளில் உள்ள தட்பவெப்ப நிலைக்கு தம்மை தகவமைத்து கொள்ளும் திறன் கொண்டதாய் மீன்கள் இருக்க வேண்டும். தாங்குதல். இயற்பிய வேதிய பண்புகளான நீரின் ஆக்சிஜன், உப்புத்தன்மை, வெப்பம் போன்றவைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை தாங்கிக் கொள்ளும் இயல்பு கொண்டிருக்க வேண்டும்.
செயற்கை உணவை ஏற்றுக்கொள்ளுதல். குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் வளர்க்க நேரிடும் போது செயற்கையாக தரப்பட்ட உணவையும் மீன்களுக்கு தர வேண்டியது வரும். அம்மாதிரியான உணவை உடனே ஏற்றுக்கொள்ளும் இயல்பு மீன்களுக்கு வேண்டும். எதிர்ப்பாற்றல். பொதுவாக ஏற்படும் நோய்கள், ஒட்டுண்ணிகளின் தாக்குதல் போன்றவை எதிர்க்கும் எதிர்ப்பாற்றல் கொண்டிருக்க வேண்டும். கேண்மை பாங்கு மற்றும் ஒத்தியல்பு. பல்வேறு வகையான மீன்களை ஒரே குளத்தில் வளர்க்கும்போது அவை ஒன்றையொன்று தாக்காமல் ஒற்றுமையாக வாழும் இயல்பு கொண்டிருத்தல் வேண்டும். மாற்றுத்திறன். குறிப்பிட்ட அளவு உணவை எடுத்துக்கொண்டு அதை அதிகபட்ச மீனின் மாமிசமாய் மாற்றும் திறன் கொண்ட மீன்கள் விரும்பத்தக்கவை. நுகர்வோரின் விருப்பம். மனிதனின் மீன் தேவை இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. ஆகவே நாம் வளர்க்கும் மீன்கள் அவ்விடங்களில் வாழும் மனிதர்கள் விரும்புவதாய் இருக்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நுகர்வோருக்காக வளர்க்கப்பட வேண்டும். செவல் ரைட் விளைவு பற்றி விவரிக்கவும். இக்கோட்பாட்டினை 1930 சிவல் ரைட் வெளியிட்டார். இக்கோட்பாடு ஒரு சிறிய உயிரணு தொகுப்பில் மரபணுவின் தொடர் தோன்றல் பற்றியது. ஒரு சிறிய கூட்டத்தில் குறிப்பிட்ட மரபணுவிற்கான அனைத்து அல்லீல்களும் இருக்க வாய்ப்பில்லை. எனவே பாரம்பரியம் ஹார்டி-வீன்பெர்க் விதிக்கு முரண்பாடாக அமைந்திருக்கும் ஒரு சிறிய கூட்டத்தில் தோன்றும் சிறிய மாறுபாடுகளும் தொடர் தோன்றலில் முக்கியத்துவம் பெறலாம். எனவே மரபியல் நுகர்வு எனும் தன்மை தீவுகளில் வாழும் உயிரின தொகையில் வேகமாக பரிணாம மாறுதல்களை ஏற்படுத்த இயலும். மேலும் உரிய இணையான அல்லீல்கள் எளிதில் அழிந்துவிடும் வாய்ப்புகளும் இங்குண்டு. இதனால் மரபிய வேறுபாடுகள் அதிகம் ஏற்படுவதில்லை. சிறிய கூட்டத்தினுள் நிகழும் தொடர்ந்த இனப்பெருக்கத்தால் மாற்றினை குரோமோசோம்கள் அதிகரிக்கும் சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட கூட்டத்தில் பண்புகள் அருகிலுள்ள பெரிய கூட்டத்தின் பண்புகளிலிருந்து மாறுபடலாம். இம்மாறுபாடுகளால் புதிய இனங்கள் தோன்ற இயலும். மரபிய நுகர்வினால் மாறுதல்கள் பெறும் சிறிய கூட்டம் புதிய உயிரின தொகையின் நிறுவனர் ஆகிறது. இதற்கு நிறுவன தத்துவம் என்று பெயர். இத்தொகையில் மரபணு தொடர் தோன்றுதல் மூல உயிரின தொகையிலிருந்து மாறுபடும். சில வேளைகளில் தற்செயலாக இயற்கை சீற்றங்களால் தனிமைப்பட்ட கூட்டத்தில் விரைவில் மாற்றங்கள் தோன்றும் வாய்ப்புகள் உண்டு. இதனால் இக்கூட்டம் மூல உயிரினை தொகையிலிருந்து முற்றிலும் வேறுபடலாம். எனவே இச்சிறிய கூட்டத்தின் உறுப்பினர்கள் பெரும் கூட்ட உறுப்பினர்களுடன் இனப்பெருக்கும் இயல்பை இழந்துவிடலாம். சிறிய கூட்டம் புதிய இனமாக பரிணாம மாற்றம் பெற்றிருக்கும் இவ்வகை மரபிய நகர்விற்கு சீசா கழுத்து விளைவு என்று பெயர்.